விஜய் வந்து ஈகராக ஏதாவது பண்ணி நம்ம காவேரி வந்து காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு விஷயமே நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, யாருமே நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்கும்போது எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி படபடப்பாக ஆகிடுச்சு. உங்களுக்கும் வந்துட்டு அப்படி ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். என்னன்னா, நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த விஷயத்தை கேட்கும்போது உண்மையாலுமே ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம விஜய்க்கு என்னடா இது, காவேரிக்கு வந்து திரும்ப வந்து நினைவுகளே வராதா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்படி சொல்லலை விஜய். என்ன நான் சொல்கிறேன்னா, காவேரிக்கு வந்து நாளைக்கும் வரலாம், நாளான்னைக்கும் வரலாம், இல்லை வரவே வராது, திரும்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்து வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்கும்போது நம்ம விஜய் வந்து ரொம்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டார். என்னடா இது, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பொறுமையாக இருந்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. உண்மையுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து கண்டிப்பாக நம்ம காவேரி வந்து கொண்டு வரதுக்கான வேலையை வந்து கண்டிப்பாக பார்ப்பாரு. அதுக்கு வந்து லைவாக ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணுவாருன்னு தான் சொல்லணும். மென்டலி வந்துட்டு அஃபெக்ட் ஆகாத மாதிரி லைவாக அவங்க கண்ணுக்கு வந்து போகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு இல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்குலாம் வரும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து சீக்கிரமாக வந்துட்டு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி விஜய் கூட சேருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நம்புங்க. நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணிக்கோங்க கைஸ். அப்புறம் நம்ம சாரதாமா தான் பெரிய ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நம்ம சாரதாமா இல்லை, நம்ம குட்டி காவேரி இல்லைன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நடந்தே இருக்காது அப்படின்னே சொல்லுவேன். நம்ம விஜய் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம காவேரி நல்லா சாப்பிட வைக்கிறாங்க. உண்மையிலுமே வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு நம்ம காவேரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மையிலுமே சாப்பாடு வந்து நல்லா இருக்குது, யார் செஞ்சது அப்படின்னு கேட்கும்போது தான் தெரியும் விஜய் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு. உண்மையிலுமே அவங்களுக்கு வந்து நம்ம விஜய் மத்தியில் ஒரு காவேரி மத்தியில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு குட் இம்ப்ரெஷனை வந்து கிரியேட் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து அந்தாண்ட பார்த்தீங்கன்னா சித்தப்பா வந்து ஒரு ஷாக்கில் இருக்கார். என்னடா இது திடீர்னு வந்து காவேரியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டாரு, நம்ம விஜய் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். ஸோ தாத்தா வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு கரெக்டாக நடந்துட்டாருன்னு சொல்லலாம். நம்ம சாரதாமும் பார்த்தோன்னே எல்லாருமே வந்துட்டு ஒரு ஜென்யூன் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திரும்ப வந்து பழைய ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம காவேரி வாழ போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். நம்ம காவேரிக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரானணும் இதெல்லாம் வந்து இவங்களாம் எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கேயோ இவங்களுக்குள்ளே பேசியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து தோண ஆரம்பிக்குது. இதுவே பெரிய ஒரு நல்ல ஒரு வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் மத்தியில். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம காவேரிக்கு தெரிய கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் வந்து தெரிய வரும். விஜய் தெரிய வரும்போது எந்த ஒரு எப்படி வந்து கொண்டு போகிறாங்க, விஷுவலாக எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ரொம்ப ஈகராக காத்துட்ருக்கேன். நீங்களும் காத்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் வீக்கான் டைப் பண்ணுங்கள் கைஸ்.